என்ன வளவன் கொடுத்த காசை திரும்பி கேட்கறது மிகப்பெரிய அநாகரிகமாமே. ஆமாம், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்ஜி இவ்வளவு பெரிய ஒரு அழுகையும் கம்பளையுமா, அதாவது அவங்களோட இயலாமை எப்படிலாம் வெளிப்படுத்துகிறாங்கங்கிறது தான். நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ காசு கொடுத்தோம், நீங்கள் திருப்பி இவ்வளோ தான் கொடுக்குறீங்கிறதே மிக மிக தவறானது அப்படின்னு. அதாவது புது வியாக்கியானம் இப்படி ஒரு நிதி மேலாண்மையில் அவங்க ரொம்ப பெரிய ஆள் இல்லையா, அவங்க போட்ட பட்ஜெட்டில் எத்தனை ஸ்டேட்டு பேரே இல்லைங்கிறத தான் நம்ம பார்த்தோமே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது நீங்கள் இவ்வளோ நாள் நம்ம இத்தனை ஆண்டு காலமாக இந்தியாவை பலர் ஆட்சி பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணியிருக்காங்க, பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம்னு ஒன்று போடுவாங்க, யார் ஆளுங்கட்சியோ அவங்க போடுவாங்க. போட்டு இந்த பட்ஜெட்டில் என்னென்னலாம் இருக்குது போது வந்ததுன்னு பொதுமக்களுக்கு விளக்குவாங்க. ஒரு காலேஜில் இருக்க ஹாலை எடுத்து இண்டோர் ஆடிட்டோரியத்துக்குள்ளே காலேஜ் படிக்கிற பிள்ளைகளை உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு நான் பட்ஜெட்டை விளக்குறேங்கிறதே நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டது. அந்த பசங்க எப்போ விடுங்க, லஞ்ச் டைம் ஆச்சு, நான் பாட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போவேன், தேவையில்லாமல் எங்களை பிடிச்சி உட்கார வச்சு டோரெல்லாம் அடைச்சி வச்சிருக்காங்கன்னு கடுப்பில் தான் உட்காந்துருப்பாங்க. அந்த பிள்ளைகள் முடிச்ச பிறகு லாஸ்ட்டில் கொஸ்டின் ஆன்சர் செஷன் வேறு, அந்த பிள்ளைகள்லாம் பேசுகிறாங்க போகிறாங்க. ஆனால் நமக்கு என்னென்னா நீங்கள் பொதுமக்கள்கிட்டே ஆக மொத்தம் வரமாட்டீங்கிறது இதுலேயுமா அப்படிங்கிற கேள்வி தான். கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க. அதாவது நிர்மலா சீதாராமன் மக்கள்கிட்ட நின்று தேர்தலில் ஜெயிச்சு எம்பி ஆகி ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகலை. அவங்களோட சாதிய பின்புலம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய வர்க்க பின்புலம், இதன் அடிப்படையில் தான் அவங்க மினிஸ்டர் ஆனாங்க. இது வரைக்கும் இந்த அம்மா 10 வருஷம் ஆயிடுச்சு, எலெக்ஷனில் நிற்கலை. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு கட்சி கூட்டத்துக்கு கூட பெருசாக வர்றது கிடையாது. இந்த அம்மா எத்தனை தடவை கட்சியை வளர்க்கறதுக்காக பொதுக்கூட்டத்துக்கோ கட்சி கூட்டத்துக்கோ எத்தனை கூட்டத்துக்கு போயிருக்கோம், எந்த கூட்டத்துக்குமே போல. இவங்க பரப்புரை பண்ணா விழற ஓட்டும் விழாம போயிருமோன்னு அவங்க வேண்டாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு சிஎம் ஆசெல்லாம் இருக்கு. சிஎம் ஆசை கொஞ்சம் விட்டா பிஎம்னா கூட அவங்க வேண்டான்னு சொல்ல போறது இல்லை. நமக்கு என்ன அடிப்படையான ஒரு கேள்வி இருக்குன்னா, இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிதியமைச்சர் நிதி மேலாண்மை பற்றி முதல்ல அவங்க என்னவா இருக்காங்கன்னு ஒரு சின்ன கேள்வி. ஏன்னா 10 ஆண்டுகளாக ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறீங்க, உங்களுக்கு உறுப்பினர் சம்பளம் இருக்குது, அமைச்சர் சம்பளம் இருக்குது, இது போக எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் எல்லாம் இருக்குது. இதை வச்சு ஒரு குறைஞ்சபட்ச சேவிங்ஸை போட்டு எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு கூட என் கையில் காசு இல்லைன்னு நீங்கள் சொல்வீங்கன்னா, இப்படிப்பட்ட நிதி மேலாண்மை மோசமாக செய்யக்கூடிய ஒரு நபரிடம் நாட்டினுடைய நிதி நிலைமையை கொடுத்திருப்பது என்பதே முதல்ல நமக்கு அபாயகரமானதுங்கிறது ஒன்று. நம்ம நீங்கள் சொல்கிறது பர்சனல் விஷயம், பர்சனல்ல 0 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நான் என்ன கேட்குறேன், 16 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணிட்டு 8000 கோடி ரூபா மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு பேங்க்ல சாதாரண ஏழை மக்கள்கிட்ட வசூல் பண்றது இருக்கிறியா, இதை விட கொடுமையான நிதி மேலாண்மை வேற என்ன இருக்கு? ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. இப்போ அவங்க கேட்குறாங்க இந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாம், அவங்க எடுக்கிற கேல்குலேஷன், அதாவது தமிழ்நாடு நீங்கள் ₹1 கொடுத்தா 7 பைசா தான் கொடுக்குறோம் அப்படின்லாம் அவங்க ஜனரஞ்சகமாக சொல்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. 7 பைசா இல்லை 26 பைசா நம்ம சொன்னோம். இந்த கேல்குலேஷன் எல்லாம், அவங்க எடுக்கிற கேல்குலேஷன்லாம் எங்கேருந்து தான் வருதுன்னே புரியல அப்படின்னு ஒரு வார்த்தையே கேட்டாங்க. நம்ம என்ன அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இது மல்லாக்கா எடுத்துக்கிட்டு காரி துப்புற வேலை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும். ஏன்னா இந்தியாவினுடைய நிதி அமைச்சர் யார்? நிர்மலா சீதாராமன். அவங்களுடைய நிதி அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு கொடுத்த பதிலை வச்சு தான் நம்ம டேட்டாவே எடுத்துருக்கோம். அப்போ தர்மேந்திர பிரதான் சொன்னார்ல, யாரோ ஒரு சூப்பர் சிஎம் இருக்காருன்னு, நிதி அமைச்சகத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்களையே தெரியாமல் வேற யாரோ இருந்து அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்து டேட்டாவை லீக் பண்ணிட்டாங்களாங்கிறத நம்ம இப்போ அவங்கள பார்த்தா கேட்க வேண்டியிருக்கு கேள்வி. அதாவது இப்போ யார் பதில் சொன்னது அப்படின்னா, இவங்க நம்பர் 1 மினிஸ்டர், நம்பர் 2 MOSஆ இருக்கிறாரு அவர் பங்கஜ் சௌத்ரி. அவர் இவங்கள மாதிரிலாம் இல்லை, 7 முறை மக்களை சந்திச்சு எம்பி ஆகிருக்கிறவர். ஆனால் அவரை இணையமைச்சராக வச்சுட்டு மேடத்துக்கு ராஜ்யசபா கொடுத்து மேலே வச்சுருக்காங்க. 7 முறை மக்களை சந்தித்து லோக்சபாவில் ஜெயிச்சு வந்த அவர்கிட்ட கேள்வி எழுப்புனது தமிழ்நாடு திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வில்சன் அவர்கள் எழுப்புறாரு. 6/2/2024 அதுக்கு பதிலை பார்லிமெண்ட்டில் அவர் ராஜ்யசபாவில் கொடுக்குறாரு. அந்த கொடுத்த பதிலில் இருந்து தான் நம்ம 26 பைசா அப்படிங்கிறத எடுத்தது. தமிழ்நாட்டுக்கு ₹1 கொடுத்தா 26 பைசா, கர்நாடகாவுக்கு 16 பைசா, தெலுங்கானாவுக்கு 40 பைசா, கேரளாக்கு 62 பைசா, ஆந்திராவுக்கு 50 பைசா. இந்த 5ம் 2024 வரைக்கும். இப்போ ஒருவேளை சந்திரபாபு நாயுடு வந்த பிறகு ஏதாவது பேசி மிரட்டி கூட வாங்குறாராங்கிறது தனி டிபேட்டு. ஆனால் பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி வருது. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது அத்தனையும் இன்னைக்கு டீலிமிட்டேஷனுக்கு வந்த தென்னிந்தியாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஆமாம், அதே பாஜக ஆளக்கூடிய மத்திய பிரதேசத்துக்கு ₹1.70 பைசா, உத்தரப்பிரதேசத்துக்கு ₹2.2, ராஜஸ்தானுக்கு ₹1.14 பைசான்னு கொடுக்குறீங்களே, இதுக்கு பின்னாடி அரசியல் இல்லாமல், எலக்டோரல் கேல்குலேஷன் இல்லாமல், பிஜேபியினுடைய இரட்டை மனப்பான்மை, மாற்றாந்தை மனப்பான்மை இல்லாமல் என்னன்னு கேட்டால்,
டேட்டாவே யார் கொடுக்குறான்னு தெரியலன்னா நீங்கள் தாம்மா கொடுத்தீங்க, உங்கள் டிபார்ட்மெண்ட் தாம்மா பார்லிமெண்ட்டில் உங்க கொடுங்க. மினிஸ்டர் தாமா கொடுத்துருக்காரு. உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர் தான் டேட்டாவே வெளியிடுறாரு. அதைத்தான் நாங்கள் ஆக்சஸ் பண்ணி நாங்கள் அசஸ் பண்ணி எங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர், முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆரே வந்து சில டேட்டா சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டாவது, ஹிந்து பத்திரிகையில் நடுப்பக்கத்தில் ஒரு பெரிய கட்டுரை வந்துச்சு சமீபத்தில். அதில் வந்து எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோ ஃபண்ட் அலாட் பண்ணுறது அப்படிங்கிறது குறித்து ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து சில கட்டுரைகள் வெளியிடுறாங்க. இது என்ன அப்படின்னா, பிடிஆர் சமீபத்தில் கூட எழுதின இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரையில் சொன்னார், ஒரு 100 ரூபா எங்களுக்கு அலோகேட் பண்ணுறீங்க 2014 அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 430 ரூபா வரைக்கும் அலோகேட் பண்ணுறீங்க மற்ற ஸ்டேட்ஸ்க்கு, உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரியான ஸ்டேட்ஸ்க்கு. குறிப்பாக உத்தரப்பிரதேசம் சொன்னார் அவர், நீங்கள் வந்து 400 ரூபா வரைக்கும் அலாட் பண்ணிட்டு இருக்கீங்க. 2014 2024 வரைக்கும் இப்படி அலாட் பண்ணக்கூடியது அந்த வைடு கேப் வந்து வைட் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறது வந்து பிடிஆர் சொன்னார். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டரோட டேட்டா வச்சு தான் பேசுறாரு. இதில் என்ன பிரச்சனைனா, அந்த அம்மாவுக்கு டேட்டானாலே கண்டம். ஆமாம், அவங்க அரசுக்கே ப. சிதம்பரம் அவர்கள் தான் என்டிஏங்கிறது நோ டேட்டா கவர்மெண்ட்னு சொன்னார் இல்லையா. இவங்களுக்கு ஏன்னா இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர், உங்ககிட்ட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு அரசு துறை இருக்கிறது, புள்ளியல் அதை சார்ந்த விவரங்கள் இதெல்லாம் நீங்கள் தான் வச்சுருக்கிறீங்க. வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட்டில் தமிழ்நாட்டில் கற்றல் திறன் குறைஞ்சி போச்சு அப்படின்னு பேசுகிறீங்க. ஐயோ ஏதோ டேட்டா எடுத்திருக்காங்க போல், இந்தியா முழுக்க மத்திய அரசு ஏதோ எடுத்து உள்ளே போய் ஸ்கூலாக உள்ளே போய் ஏதோ ஆராய்ச்சி எடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா ஏசர்னு ஒரு நிறுவனமாக ஏதோ ஒரு தனியார் கம்பெனி அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மத்திய அரசே நிர்வாகமே உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் உங்கள் டேட்டாவை ஆத்தரைஸாக எடுத்து வெளியில் விடுறதுக்கு வழி இல்லாமல் யாரோ எங்கேயோ எடுத்தாங்கங்கிறதெல்லாம் என்ன மாதிரியான கணக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா. இதுவே நீங்கள் உட்காந்துருக்க பதவிக்கு முதல்ல அழகாங்கிறது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள் வேர்ல்டு டெமோக்ராட்டிக் இண்டெக்ஸ், ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு வெளியிட்டா நீ ஏற்றுக்க மாட்டீங்க. ஆனால் உள்ளூரில் ஒரு சர்வேல எப்படி சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டை திட்டாங்க ஒரு என்ஜிஓ அப்படின்னாலும், அல்லது நம்ம கவர்னர் இருக்கார் இல்லையா, இவருடைய மகள் டாக்டர் ஷர்மிகா ரவி, அவங்க பிரதமருக்கு ஆலோசனை, பொருளாதார ஆலோசனை குழுலாம் இருக்காங்க. அவங்க ஒரு இந்த மாதிரி ஏதோ ஒரு சர்வே எடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னு உடனே நம்ம சாணக்கியா ரங்கராஜ் பாண்டே ஒரு காடை போட, அது அண்ணாமலை அவர்கள் அடடே இப்படிலாம் தமிழ்நாடு இவ்வளவு மோசமாக இருக்கா கற்றல்ல அப்படின்னு அவர் பேச, இப்போ உங்களுக்கு இந்த ப்ரொபகேண்டாவை நிறுவறதுக்கான ஆட்கள்ங்கிற டேட்டானா ஓகே, அதையும் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. எடுத்தா ஏன் இவங்க டேட்டா எடுக்கலனா, இந்த மாதிரி தெரியாதனமா யாராவது பார்லிமெண்ட்ல கேட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா மாட்டிப்போங்கிறதுக்காக தான். இந்த கூட்டத்திலேயே நிர்மலா சீதாராமன் பேசும்போது இந்த டேட்டா தப்பு, இது எங்கேருந்து எடுக்கிறாங்க இப்படின்லாம் சொல்லாமல் நேரடியாகவே என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, நாங்கள் 100 ரூபா கொடுக்குறோம், நீங்கள் 100 ரூபா கொடுக்குறீங்க தமிழ்நாடு அரசு, அதாவது தமிழ்நாடு மக்கள், நாங்கள் திரும்ப இவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிற டேட்டா வெளியிட வேண்டியதானே. கொடுத்தா வெளியிடுவாங்க, கொடுக்காத டேட்டா எப்படி வெளியிடுறது? ஏன்னா ஏற்கனவே சொல்ற டேட்டா தப்பு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 100 ரூபா தாங்க கொடுக்குறீங்க, மத்திய அரசாங்கம் உங்களுக்கு திருப்பி 150 ரூபா கொடுக்குறோம் நாங்க அப்படின்னு டேட்டாஸ் இருந்தால் இல்லை என்ன டேட்டாஸ் இருக்கோ அந்த டேட்டாஸை கொடுக்க வேண்டியதானே. இல்லை, அவங்க சொன்ன டேட்டாவை தான் நம்ம கடந்த ஆண்டே பார்த்தோமே. கோயம்புத்தூர்ல நின்றுட்டு நாங்கள் வந்து பிரதமருடைய ஜன்தன் யோஜனா திட்டத்தில் தமிழ்நாட்டில் 5 கோடி பேருக்கு லோன் கொடுத்துருக்கோன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி பேர் 5 கோடி பேர் உங்ககிட்ட லோன் வாங்கினாங்களா அப்படிங்கிற அடிப்படையான கேள்வி இருக்குல்ல. கோயம்புத்தூரில் மட்டும் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு கொடுத்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எத்தனை ரேஷன் கார்டு இருக்குது, எத்தனை குடும்பம், இதெல்லாம் எடுத்தோம்னா என்ன ஆகும்? அப்போ இந்த மாதிரி இவங்களுக்கு டேட்டால பெரிய கண்டம் இருக்குங்கிறதால அதுக்குள்ளே இந்த ஸ்பீச்சில் கூட அந்த அம்மா வந்து நிறைய சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் சொல்லி இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் மோடி பண்ணியிருக்காரு, பாஜக பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம்னா அந்த அம்மா சொல்கிற எல்லா ஸ்கீம்ஸ்லையுமே பார்ஷியல் பார்ட்னர்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட், அதில் நிறைய ஃபண்ட் கொடுக்குறது ஸ்டேட் கவர்மெண்ட். 60% ஆரம்பத்தில் சொல்லிட்டு நீங்கள் அதை குறைச்சிட்டு இன்னைக்கு 60% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. பிரதமர் பேர் அதுக்கு வச்சதே லீகல் சேலஞ்ச் பண்ணி தப்பு, அது முதலமைச்சர் பேரை வைக்கணுங்கிற பிரதமர் வீடு கட்டும் திட்டம் ஏதோ பிரதமர் மத்திய அரசாங்கமே காசு கொடுக்குற மாதிரி கிடையாது, மாநில அரசாங்கம் கான்ட்ரிபியூட் பண்ணது. மாநில அரசாங்கத்தோட கான்ட்ரிபியூஷனை மறைச்சிட்டு மோடி போட்டோ வீட்டில் ஒட்டுறது இப்போ எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் ரேஷன் கடையில் பிரதமர் ஃபோட்டோ வைக்கலன்னா நாங்கள் வந்து 7000 கோடி அரிசி வாங்க நிதி கொடுக்க மாட்டோம்னு இந்த மம்தா பானர்ஜிக்கு குடைச்சல் கொடுக்க வேண்டியது அப்படிங்கிற வேலையெல்லாம் தெளிவாக பண்ணாங்க. இதில் நம்ம போகிற போக்கில் அப்படி இருக்கிறதுக்குள்ளே சிண்டு பிடிக்கிற வேலைம்பாங்கல்ல அவங்க சொல்கிறாங்க. அப்படி உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கங்க, சென்னை, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் வந்து நிறைய வரி கட்டுறாங்க, அதனால் தமிழ்நாடு பட்ஜெட்டில் நீங்கள் எங்களுக்கு தான் செய்யணும், கோவில்பட்டிக்கும் அரியலூருக்கும் ஏன் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்குமோ, நீங்கள் கேட்க மாட்டீங்க, எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வட இந்தியாவிலே கொண்டு போய் செய்கிறாங்கன்னு இவங்க பேசுறது அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை அவங்க வச்சாங்க. இப்போ என்ன அப்படின்னா, நம்ம கேட்க வேண்டியது, தமிழ்நாடு ஒரு பட்ஜெட் இப்போ போட்டாங்க, இந்த பட்ஜெட்டில் நம்ம வேறு ஏதாவது ஊர் பேரையாச்சும் சொல்லியிருக்கலாம், அரியலூரையும் கோவில்பட்டியும் சொல்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் அரியலூருக்கு
தமிழ்நாடு முழுக்க மொத்தம் 10 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் அமைக்கப்பட போகிறது. அதில் அரியலூர் உட்படன்னு தனியாக சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக மற்ற ஸ்கீம்ஸ் தூர்வாடுறது இல்லை மற்ற பணிகள், வேளாண் பட்ஜெட்டு, இதுக்கான விஷயங்களை எல்லாத்துக்கும் கொடுக்கறத போக தனியாக ஸ்பெசிஃபிக்காகவும் கொடுத்துருக்காங்க. கோவில்பட்டி அதை விட ஹைலைட் என்னென்னா, நம்ம நான் முதல்வன் ஸ்கீமில் தமிழ்நாடு முழுக்க 50 வெவ்வேறு விதமான ஸ்கில்ஸ்க்கான சென்டர்ஸ் அமைக்கணும். அதில் ஃப்ளைட் டிரைவிங்கான இது அமைப்பதற்கு, ஃப்ளைட் ட்ரைனிங் சென்டர் அமைப்பதற்கு கோவில்பட்டி பக்கத்தில் தோணுகால் ஊராட்சி அப்படிங்கிற இடத்துல ஏற்கனவே ஒரு ப்ரைவேட் வச்சுருந்த இது இப்போ யூஸ் பண்ணாமல் இருக்குது. அதை வாங்கிட்டு அந்த ஸ்கீமுக்கு பிளானுக்கு டெண்டர் கோரி 8 மாதம் ஆச்சு. டெண்டர் வாங்கிட்டு வேலைகளை தொடங்கியாச்சு. நான் முதல்வன் ஸ்கீமில் ஃப்ளைட் ட்ரைனிங் சொல்லி கொடுக்கறதுக்கு இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கோவில்பட்டியில் பக்கத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. வேலை ஆரம்பித்து போயிட்டுருக்கு. அப்போ ஆனால் இது எங்கே இருக்குது? நீங்கள் சொன்ன மாதிரி எந்த மாவட்டமும் விடாமல் பட்ஜெட் போட்ட தமிழ்நாடு எங்கே இருக்குது? தமிழ்நாடுங்கிற பேரே இல்லாமல் பட்ஜெட் போட்டால் உங்கள் பட்ஜெட் எங்கே இருக்குது அப்படிங்கிறதான் கேள்வியாக இருக்குது. அதாவது தமிழ்நாட்டை குறி வச்சு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஏற்கனவே இதே குரூப் தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கொங்கு மண்டலம் தனி மாநிலம் அப்படின்லாம் பேசுறது இந்த குரூப் தான். கொங்கு நாடு அப்படின்னு பேசுறது பதவியேற்புக்கே போட்டு உடனே தினமலர்ல ஃப்ரண்ட் பேஜ் ஆர்டிகல் உருவாகிறது கொங்கு நாடு தூக்கி போட்டு மிதிச்சாங்க யூடியூபர்ஸ் எல்லாம். அன்னைக்கு கொங்கு நாடு எப்படி உருவாகும் அப்படின்னு தேவையில்லாத ஒரு சர்ச்சை. ரெண்டாவது, இவங்க சொல்லக்கூடிய மித்தே பொய். ஒரு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே அதிகமான ரெவன்யூ கொங்கு நாட்டில இருந்தா வருது அப்படின்னு சொல்லி ஒரு 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 ராங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க திருப்பி சொன்னாங்க. அதுவே ஒரு பொய். அதுவே பாஜக காரங்க பண்ண ஒரு ஒரு தவறான பரப்புரை. திருப்பி தான் ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு அதே கொங்கு மண்டலத்தில் எவ்வளவு தொழில் நிறுவனங்கள் காலியாச்சுங்கிறதுக்கான டேட்டா இருக்கா? இருக்கு. அது உங்ககிட்ட இருக்கா? வெளியில சொல்ல மாட்டாங்க. ஆனா பல டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே எழுதியிருக்கான். அது மட்டும் இல்லாம நீங்க டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு குறிப்பாக ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷனுடைய பெரிய பாதிப்பை தாங்க முடியாம இருந்த சிறு குறு வணிகர்கள் கோவிட்டுக்கு பிறகு சூசைடே பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி சூசைட் பண்ணவங்க, தொழில் நடத்த முடியாமல் சூசைட் பண்ணவங்க எல்லாத்தையும் கோவிட் டெத்துன்னு எழுதிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எம்எஸ்எம்இ அந்த டெத்தும் கணக்கு தெரியக்கூடாதுன்னுட்டு சென்சஸ் எடுக்கல. ஆமா, இவங்க சென்சஸ் எடுக்காம விட்டதுக்கு பலரும் நினைச்சது கோவிட் டைமா இருக்குன்னு. எவ்வளவு பேர் செத்தாங்க நம்ம ஒரு கணக்கு சொல்லியிருக்கோம். ஒரிஜினல் கணக்கு வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு எடுக்கலங்கிறதுமே நம்ம சந்தேகப்படக்கூடிய இடத்துல தான். அதே நம்மகிட்ட டேட்டா இல்லை அப்படிங்கிறது அவங்க திட்டமிட்டு தான் அந்த டேட்டாவை எடுக்காமல் எவ்வளோ பேர் பிறந்தாங்க, இறந்தாங்க, இதில் இறந்தாங்கன்னு கணக்கு தெரியாமல் போட்டோன்னு 10 வருஷத்தை தள்ளிட்டாங்கிறது இருக்குது. இதில் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் ஒரு பாயிண்ட் இப்போ சட்டமன்றத்தில் பட்ஜெட் சமயத்தில் பேசினார். தமிழ்நாட்டுக்கு நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 42% ஷேர் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க இல்லையா, அதுலேயே நீங்கள் கொடுக்க வேண்டிய பெண்டிங் தொகை எங்களுக்கு 2.63 லட்சம் கோடி இருக்கு. இதை நீங்கள் கையில் ப்ராப்பராக கொடுத்துருந்தா இன்னைக்கு எங்களுக்கு இருக்கிற கடனில் நாங்கள் 36% அடைச்சிருப்போம். அப்போ நீங்கள் கொடுக்க வேண்டியதையும் ஒழுங்காக கொடுக்காதனால தான் நாங்கள் கூடுதல் கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு நீங்கள் எங்களை ஏற்படுத்திட்டு, சரி இவ்வளோ பணத்தை கொடுக்காம வச்சுருக்கீங்களே, நீங்களாச்சும் கடன் வாங்காமல் இருக்கீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு மேலே வாங்குறீங்க. அப்போ அது என்ன கணக்கு? இப்போ அடுத்த வருஷம்லாம் 200 லட்சம் கோடி தாண்டிடுச்சு, 200 லட்சம் கோடி தாண்டிடுச்சு. ரெண்டாவது, இந்த ஃபினான்ஸ் கமிஷனில் கூட அவங்களுடைய ஆழமான ஒரு பெரிய பிளான் என்ன அப்படின்னா, இந்த 41, 42ங்கிறத குறைச்சி, இப்போ ஏற்கனவே 41, 42 ஷேருங்கிறத நம்ம கொடுக்கணும். இந்த 42%லேயே நமக்கு வர்றது 30, 35 தான் வருது. பட் ஆனால் அந்த ஃபிக்ஸ்டு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1% இவங்க குறைக்கிறாங்க. 42லேருந்து 41 மாற்றுறாங்க. இதில் பெர் இயருக்கு 35,000 கோடி தமிழ்நாட்டுக்கு நிதி வந்து ஷார்ட்டேஜ் ஆகும். அதாவது அஃபீஷியலாகவே ஷார்ட்டேஜ் ஆகும். ஏற்கனவே நீ தரமாட்டுங்கிற, அது போக அஃபீஷியலாகவே நீ கொடுக்க வேண்டியது இல்லைங்கிற இடத்துக்கு நீ நகர்ற. இது எந்த வகையில் நியாயமான விஷயம்? இது குறித்து இதுவரைக்கும் தெளிவான டேட்டா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பேசல. ஆனால் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு கற்று எழுதிட்டான். இது சிக்கலாக மாறுது அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் கற்று எழுதிட்டான். ஸோ அப்போ வெளியே இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள், பத்திரிகையாளர்கள் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் பண்ணி சில விஷயங்களை வெளியே கொண்டு வர்றாங்க. நீங்கள் டேட்டாவை வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறக்காக எங்களுக்கு எந்த டேட்டாவுமே தெரியக்கூடாது, நாங்கள் சொல்கிற டேட்டாலாம் பொய் அப்படிங்கிற நரேஷனை ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வைக்கிறது மிகப்பெரிய ஆபத்தானது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இவங்கள்ட்ட டேட்டாவே இல்லை அப்படிங்கிறதுக்கு முக்கியமானது, இவங்க பாவர்ட்டியை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு டேட்டா ரெடி பண்ணுறாங்க. அதே ஒரு பொய்யான டேட்டா தான். பாவர்ட்டியை வந்து நாங்கள் குறிப்பாக ஜிஎஸ்டிக்கு பிறகு, டீலிமிட்டேஷனுக்கு பிறகு, கோவிட்டுக்கு பிறகு சிறு நடுத்தர வர்க்க என்டர்பிரனர்ஸ் வந்து சூசைட் பண்ணி செத்துட்டு கூடிய இந்த நேரத்தில் நாங்கள் பாவர்ட்டியை எராடிகேட் பண்ணிட்டோம், பாவர்ட்டியே பெருசாக இல்லை அப்படிங்கிற ஒரு டேட்டாவை சொல்கிறாங்க. அதுவும் பொய் தான். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு எம்எஸ்எம்இனுடைய தலைமை பொறுப்பு இருக்கிறவங்க தன்னுடைய உயிரை மாச்சிக்கிறாங்கன்னா, அவரை நம்பி இருந்த அந்த ஒரு ஈகோ சிஸ்டம், வேலை செஞ்சவங்க, அவங்கள நம்பி போனது, லாஜிஸ்டிக்ஸ் தானே ஒரு சிஸ்டமே பாதிக்கும். ஆமாம். இப்போ அவங்க அத்தனை பேருடைய வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகி அவங்க அதுக்கப்புறம் எங்கே போய் அக்காமடேட் ஆனாங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் வேலை வாய்ப்பையும் உருவாக்கலை, பக்கடா போட்டுக்குங்கிற இடத்துக்கு தான் நீங்கள் வரீங்க அப்படிங்கிற பாயிண்ட்டும் இருக்குது. நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே, அதாவது இப்போ அவங்க ஒரு சார்ஜ் வைக்கிறாங்க இல்லையா, நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம்,
நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியே வந்து தவறானதுன்னு. இதே கேள்வியே தவறானது அப்படின்னா என்ன பண்ணணுமோ நடவடிக்கை, சட்ட நடவடிக்கை முதல்ல யார் பேரில் எடுக்கணும்னா நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் மேலே தான் எடுக்கணும். 2012 டிசம்பர் 6 அவர் போட்டிருக்கிறாரு, பீப்புள் ஆஃப் குஜராத் சென்ட் 60,000 crore. நாங்கள் 60,000 கோடி இங்கேருந்து எங்கள் மாநிலத்திலேருந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அண்ட் வாட் கம்ஸ் இன் ரிட்டன், எங்களுக்கு நீங்கள் என்னத்தை திரும்ப கொடுத்துட்டீங்க, தென் யூ சே வி கிவ். ஆனால் கடைசியில் என்ன சொல்லுவீங்க, நாங்கள் கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி தாம்பாள தட்டில் வச்சு இத்தனை லட்சம் கோடி கொடுத்தாரு, நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் 60,000 கோடி கொடுத்துட்டு அதுலேருந்து கொடுத்துட்டு என்னமோ நீங்கள் பாவம் பார்த்து தூக்கி போடுற மாதிரி போடுறீங்க. இஸ் குஜராத் எ பெக்கர் ஸ்டேட், நாங்கள் என்ன பிச்சைக்காரர்களான்னு கேட்டவருக்கு பேர் நரேந்திர மோடி. இப்போ அவர் பிரிவினைவாதியா, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பேர் என்ன, இப்போ சமீபத்தில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்களே, பிராந்திய பேரினவாதியா, புது வார்த்தை பிராந்திய பேரினவாதம். இதுக்கு நம்ம இந்த ரூ சிம்பிள் போட்டோம் இல்ல, அதுக்கு அம்மையார் வந்து பிராந்திய பேரினவாதம் பயங்கரமா எழுதினாங்க. இப்போ இதெல்லாம் எந்த கணக்குல வரும், மோடிஜி இதுல வருவாரு. அவங்களுக்கு கணக்கே கேட்க கூடாதுங்கிற இடம் எங்க வருதுன்னா பிஎம் ஃபண்டை பத்தி கூட சில பேர் கேட்கறாங்க. பிஎம் கேர்ஸ் எல்லாம் எங்க போச்சு காசுன்னு கேட்கறாங்க. இதெல்லாம் கேட்க கூடாது அப்படிங்கிற. மோடி அட்டெண்டன்ஸ் எவ்வளவு நாள் லோக்சபாக்கு வந்தாருன்னு கேட்கறாங்க, அதெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. பிஎம் கேர்ஸ் மாதிரியான ஒரு ஃப்ராடு வேற எதுவுமே கிடையாது. அது பிஎம் பிரதமர் பேரை பயன்படுத்தி, பிரதமருடைய அதாவது இந்திய அரசாங்கத்தினுடைய டொமைனை பயன்படுத்தி ஒரு ஹோம் மினிஸ்டர், அது ஒரு பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரே ஒரு அக்கௌண்டண்டா போட்டு, அமித்ஷாவை போட்டு, நிர்மலா சீதாராமன் இருக்காங்க, எல்லாம் பண்ணி பணத்தெல்லாம் அவரே வந்து பேசுவாராம். எல்லாம் பேசி பணத்தெல்லாம் வசூல் பண்ணதுக்கு பிறகு இது கவர்மெண்ட் ஃபண்டு கிடையாது, இதை வந்து கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆடிட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கும் போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதுல எவ்வளவு பணம் வந்துச்சுன்னு இது வரைக்கும் தெரியல. எத்தனை லட்சம் கோடி வாங்குனீங்க, எந்தெந்த நாட்டுல இருந்து வாங்குனீங்க? சைனா நிறுவனத்திலிருந்துலாம் வாங்கியிருக்காங்க. கேரவன் பத்திரிகை எழுதியிருந்தாங்க, சைனால இருந்து வரக்கூடிய பல முன்னணி மொபைல் நிறுவனங்கள் இருந்தெல்லாம் பணம் வாங்கியிருக்கீங்க. சைனா நமக்கு எதிரி நாடு. ஆக்சுவலி இவங்க பிஎம் கேர் ஃபண்டு ஒரு பிரைவேட் ஃபண்டுட்டீங்க, பிரைவேட்டு மோடி கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபண்டு. இந்த ஃபண்டை நீங்கள் வாங்குறீங்க, உங்களுக்கு சைனா நிறுவனம் ஃபண்டு கொடுத்துட்டு இருக்கான். அந்த நேரத்தில் தான் சீனா வந்து நம்மளை வந்து தாக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய அருணாச்சல பிரதேஷ் பகுதியை வந்து அவங்க ஆக்கிரமிக்கிறான், பேர் மாத்துறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சி பற்றிலாம் வந்து ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு, நம்ம சோல்ஜர்ஸ் வந்து நம்ம இழந்திருக்கோம். ஸோ நான் என்ன நினைக்கிறேன், சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் முரண்பாடு பார்டரில் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஃபண்டுக்கெல்லாம் நீங்கள் இதுக்கு சீனாட்டத்துக்கு காசு வாங்குறீங்க. ஸோ இதெல்லாம் கேட்டால் அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. என்ன இதெல்லாம் கேட்குறாங்க, அதை கேட்குறாங்க, எல்லாம் கேட்குறாங்க. பிரதமர் மோடி வந்து இப்போ அது பேர் பிஎம் கிடையாது, அவர் வந்து பிக்னிக் மினிஸ்டர் வைகோ அவர்கள் சொன்னதுங்கிறீங்க. உள்ளபடியே நியாயமான ஒரு விஷயமாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்து ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு அவர் ஏதாச்சும் எஃப்எம்க்கு எதுவும் சொல்றாராங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.